போடுற அந்த கருப்பு சட்டைய வெல்கம் மை டியர் காம்ரேட்ஸ். இன்றைய பதிவில் நாம் பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மேன். எபவுட் பிரியாணி மேன். ஆக்சுவலி இந்த வீடியோ நான் போடணும்னு நினைக்கல, இந்த டாப்பிக்கை பற்றி பேசணும்னு நான் நினைக்கல. ஆனால் நேற்று நைட்டு 12 மணி வாக்கில் என்னென்னா பிரியாணி மேன் அரெஸ்டடுன்ற நியூஸை நான் பார்த்ததுமே சரி இந்த வீடியோவை நம்ம போடணும் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலி என்னென்னா ராமதாஸ் அவர்கள் பேசினது, நேற்று ராயன் படம் பார்த்தேன், அதில் சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. ப்ளஸ் ஒரு ஹானர் கில்லிங்கும் நடந்திருக்கு. இதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும். இன்றைக்கி அந்த டாபிக்ஸ் எல்லாம் ஒரு 3 வீடியோ எடுத்து போடணும்னு நினச்சிருந்தேன். அதற்கு முன்னாடி இதை நான் எதற்கு ஹரியா போஸ்ட் பண்ணனா ட்ரெண்டிங்கில் இருக்குன்றதுக்காக இல்லை. இப்போ கரண்ட்டில் யூடியூப் பண்ணுறவங்களுக்கும் வருங்காலமாக யூடியூபர் ஆகணும் நினைக்கிறவங்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அந்த வீடியோட எண்டில் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதற்காக இந்த பிரியாணி மேன் இஷ்யூவை வச்சு பேசினால் உங்களுக்கு தெளிவாக புரியுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி போடணும்னு பிளான் பண்ணேன். நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம். முதலாவது என்னன்னா பிரியாணி மேன் அவர்கள் பேசினதில் என்ன தவறுன்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அவர் பேசினது தவறு தான் மறுபக்கம் போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இர்ஃபான் யூவா டேலர் அக்கா போட்டு அடிக்கிறாங்கன்னா, இன்னொரு பக்கம் பிரியாணி மேனை போட்டு ஹெவியாக தாக்கிக்கிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப மனதொடஞ்சி சூசைட் லெவலுக்குலாம் போனார். அதெல்லாமே தவிர்க்க வேண்டிய விஷயம். ப்ளஸ் அவர் அதிலிருந்து மீண்டு வரணும். கவுன்சிலிங் தேவை, நிறைய விஷயங்கள் இருக்குது. அவருடைய மென்டல் ஹெல்த்தில் அவருடைய ட்ராமாவில் நம்ம பார்த்து சிரிக்கிற அளவுக்கு இலக்காரம் கிடையாது. அதை நம்ம அவருடைய ஃபீலிங்ஸை நம்ம மதிக்கிறோம். ஆனால் அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி பார்க்குறோம்? முக்கியமாக நான் எப்படி பார்க்குறேன்னா 50-50 தான் பார்க்குறேன். ஆக்சுவலி நீங்களும் அப்படி தான் பார்க்க வேண்டும். எப்படி 50-50னா, அவர் இர்ஃபான் வியூ மேலே வச்ச குற்றச்சாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை அதாவது அவர் ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணுறாருன்னா ஒரு அன்ஹைஜீனான இடத்துக்கு போயிட்டு அன்ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நல்ல ரேட்டிங் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் பிரியாணி மேன் வச்சிருந்தாரு. அதில் கூட நியாயம் இருக்குது. ஏன்னா நிறைய இடங்கள் அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இர்ஃபான் வியூ மேலே ஒத்து போகுது. அதனால் நாம் அதை என்ன செஞ்சுக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம். அதில் கூட எனக்கு மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அவர் ஒரு அலிகேஷன் வச்சார் பார்த்தீங்களா, பிரியாணி மேன் இர்ஃபான் வியூ மேலே வச்ச அலிகேஷன் என்னன்னா, காரில் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நிறுத்தாமல் போனார் ஒரு குற்றச்சாட்டு வச்சார் பார்த்தீங்களா. இது ரொம்பவே அன்ஃபேர். எப்படிடா அன்ஃபேர்னு சொல்ற அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதாவது நம்மலாம் மனிதன் படம் பார்த்துருப்போம். நிறைய பேர் மனிதன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் உதய் ப்ரோ அந்த உதய் ப்ரோ பண்ண கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அவர் ஒரு பொதுநலன் வழக்கு போடுவார். அந்த பொதுநலன் வழக்கில் என்ன பண்ணுவார்னா, நியூஸில் கட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் நீதிபதி முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணி, ஸோ இதற்கு நியாயம் வேணுங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் சொல்லுவார். அப்போ ராதாரவியர்கள் பண்ண கதாபாத்திரம் தான் நீதிபதி. அவர் என்ன சொல்லுவார்னா, நியூஸில் வரக்கூடிய தகவல் எல்லாம் ஆதாரம் கிடையாது, ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. இப்போ இதே தப்பை தான் பிரியாணி மேனும் பண்ணியிருக்காரு. நம்ம நிறைய பேர் கோ படம் பார்த்துருப்போம், கவன் படம் பார்த்துருப்போம். அதில் என்ன பண்ணுவாங்க, ஜேர்னலிஸ்ட்டு பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட போய் வீடியோ ஆர் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் அவங்க சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ பிரியாணி மேன் என்ன பண்ணியிருக்கிறார், அவர் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து போட்டிருக்கணும், இல்லைனா பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட நேரலை ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்து போட்டு இருந்தால் அவர் மீது எனக்கு ரெஸ்பெக்ட் பல மடங்கு கூடியிருக்கும். அவர் என்ன செஞ்சிருக்காரு, அவரே சொல்றாருல்ல, ஆர்டிக்கிள் படிச்சுட்டு நியூஸ் ஆர்டிக்கிள்னு. ஸோ நியூஸில் வரக்கூடிய செய்தியெல்லாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த அடிப்படையில் அவர் ஒரு அலிகேஷன் வைக்கிறாருங்கும் பொழுது இது எப்படி நியாயமாக படும்? இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, ரிசர்ச் அப்படின்ற வார்த்தையை பிரியாணி மேன் பயன்படுத்தும் பொழுது இர்ஃபான் அவர்கள் ரொம்ப ட்ரிகரான ஒரு பாயிண்டாக இருக்கும், கடுமையாக ட்ரிகராக இருப்பார். நான் பார்த்ததுலேயே அவர் அந்த போர்ஷனில் ரொம்ப ட்ரிகர் ஆனார். பிகாஸ் நியூஸ் சேனல்ஸே வதந்தியை தான் பரப்பிக்கிட்டு இருக்காங்க, நீ அதை வேற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை எடுத்து முன் வைக்கிறீன்ட்டு அவர் ரொம்ப ட்ரிகராக இருப்பார். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நியூஸ் சேனல் பிரியாணி மேன் அவர்கள் இவ்வளோ வருஷமாக சோஷியல் மீடியாவில் இருக்காருன்னா அவருக்கு தெரியாமல் கண்டிப்பாக இருக்காது. ஒவ்வொரு மீடியாவும் ஒவ்வொரு பேப்பர்காரங்களுமே ஒவ்வொரு விதமாக எழுதுவாங்க, ஒவ்வொருத்தர்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு. அப்படிங்கிறது பிரியாணி மேன் அவர்களுக்கு தெரியாமலே இருக்காது. அப்போது எந்த அடிப்படையில் நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு ஒருத்தர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு போலீஸ் ஒரு விசாரணை மேற்கொண்டிருக்காங்க, அது ஹானஸ்ட்டாக இருக்குது இல்லைன்றது ரெண்டாவது பட்சங்க. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளித்து வெளியே விட்டுருதுன்னு வைங்களேன். அதில் நொட்டை சொல்கிறதுக்கு இங்கே நம்மள யாருக்குமே, ஐ மீன் நொட்டன்ற மீன்ஸ் இப்போ பாபர் மசூதி இஷ்யூல கூட தான் ரொம்பவே அன்ஃபேரான ஒரு முடிவுன்றதை நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம். பட் அதை மீற முடியுமா, தீர்ப்பை? முடியாதுல்ல. அது மாதிரி தான் இர்ஃபான் வியூக்கு அந்த ஆக்சிடென்ட்டுக்கு என்ன சம்மந்தன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா எகேன் நான் நேரிலலாம் போய் பார்க்கல. ஆனால் நீதிமன்றம் அவரை விட்டுருச்சு, போலீஸ் விசாரணை முடிஞ்சுது என்றால் அவ்வளோதான், முடிஞ்சுது. இதுக்கப்புறமும் அவன் குற்றவாளி தான் ஒரு ஃப்ரேம் ஒரு கட்டமைக்கிறார் பார்த்தீங்களா பிரியாணி மேன். அதனால தான் நான் சொல்கிறேன், ரொம்ப ஒரு அன்ஃபேரான செயல் அது. ஸோ அதற்காகவே இர்ஃபான் அவர்கள் டிஃபமேஷன் கேஸ் கொடுத்தாலும் நியாயம்தான்ற லெவலுக்கு தான் அவர் பேசி வச்சிருந்தாரு. ஸோ இந்த விதத்தில் பிரியாணி மேனுக்குலாம் சப்போர்ட் பண்ண முடியாது. சப்போர்ட் பண்ணுறவங்களாம் மலுமட்டைங்களாக தான் இருப்பாங்க. தென் டெய்லர் அக்கா இஷ்யூ, பெண்கள் குறித்து தவறாக பேசினதாகத்தான் ஆக்சுவலி இப்போ பிரியாணி மேன் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா நான் ஆக்சுவலி நியூஸில் பார்த்ததை வச்சு சொல்கிறேனே. நீ மட்டும் நியூஸில் பார்த்துட்டு தகவல் சொல்வியா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆக்சுவலி நியூஸில் எதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, செக்ஷன் எந்த செக்ஷனில் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கிறத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க.
ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேனே. என்னன்னா இப்போ நிறைய புதுசாக தற்கொலைங்க வந்து கிளம்பியிருக்காங்க. நம்ம டெய்லர் அக்கா என்ன ட்ரெஸ் போட்டால் உனக்கு என்ன அப்படின்னு கேட்டோன்னு வைங்களேன், நம்மளை வந்து சிம்பு, காஜி பிடிச்சவன், விமன் வீக்னஸ் உள்ளவன் வந்து ஃப்ரேம் பண்ணி கட்டமைச்சு நம்ம வந்து ஏதோ பெண் பாலினத்துக்கே அடிமைன்ற மாதிரி நம்மளை வந்து ஒரு 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 தோற்றத்தை வந்து உண்டு பண்ணிடுறது. நம்ம என்னன்னா இந்த மாதிரி இப்போ நிறைய தற்கொலைங்க வந்து கிளம்பியிருக்கானுங்க. நாம வந்து டெய்லர் அக்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது. சப்போர்ட் பண்ணினால் அதாவது ஃபேக்ட்ன்றது வேற. பொதுவாக டெய்லர் அக்காவுக்கு நம்ம நியாயமாகவே சப்போர்ட் பண்ணாலும் நம்மளை வந்து சிம்புன்னு கட்டமைக்கிறது இந்த மாதிரி இப்போ புதுசாக வந்து தற்கொலைகள் வந்து கிளம்பி இருக்கிறது. அந்த தற்கொலைகளை விடுங்க. நான் பிரியாணி மேன்றதை விட பிரியாணி மேனுக்கு சப்போர்ட் அப்படி தற்கொலைங்க கிளம்பி அவனுங்களை தான் நான் சொல்கிறேன். இங்கே வந்து நம்ம ஃபேக்டை பேசுகிறோங்கிறது அந்த மூதேவிங்களுக்கு தெரிய மாட்டுக்கு. அப்படித்தான் ஃபேக்டை பேசின ஒரு ஆளையே வந்து சிம்புன்னு கட்டமைச்சிட்டாங்க நம்ம ஏடிடி நந்தா அவர்களை. ப்ளஸ் அவருடைய ஸ்குவாடையுமே சிம்புன்னு வந்து கட்டமைச்சிட்டாங்க. அப்போ ஒரு விஷயத்த வந்து இங்கே வந்து விவாத பொருளாக எடுக்கிறோன்னு வைங்களேன், ஃபேக்ட் அடிப்படையில் தான் இங்கே வந்து நம்ம பேசணுமே ஒழிஞ்சு சிம்ப் அடிப்படையில் பேசினா அது அப்பட்டமாக தெரிஞ்சிடும் என்னடா இப்படி வழிகிறங்கிறது. ஆனால் இங்கே வந்து வழிகிறதை தாண்டி ஒரு 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 உண்மை தகவலை வந்து முன்னெடுத்து வைக்கும் பொழுது அது சிம்பிளாக ஆகாது. அப்போ நானும் எல்லார போல வந்து பிரியாணி மேனை வந்து தாக்கி தான் பேசுகிறேனா, அடிச்சு தான் பேசுகிறேனா, மற்றவங்களுக்கும் உனக்கு என்ன பெரிய வித்தியாசன்ற மாதிரி வந்து நிறைய பேருக்கு தோணும். அப்படி இல்லை. ஆக்சுவலி பிரியாணி மேன் அவர்கள் வந்து மீண்டு வரணும். அவர் இன்னும் நிறைய நல்ல கண்டென்ட் போடணும். மார்க் மை வேர்ட்ஸ், நல்ல கண்டென்ட் வந்து போடணும். நான் சொன்ன பார்த்தீங்களா, அப்கமிங் யூடியூபர்ஸ்க்கும் இப்போ கரண்ட்டில் பண்ணிக்கிட்டு இருக்க யூடியூபர்ஸ்க்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வரணும்னு. என்ன விஷயம்னா, வாட்ஸ்அப் ஃபார்வர்டை பார்த்துட்டு இல்லை கேள்விப்படுற விஷயங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்ன்ற பேரில் சவுக்கு சங்கர் என்ன பண்ணினாரோ அதைத்தான் பிரியாணி மேன் அவர்களும் அவரால் முடிஞ்ச அந்த ஒரு ஸ்கேலில் வந்து பண்ணினார். சவுக்கு சங்கர் அவர்கள் எப்படி வந்து கூட்டிகிட்டு போனாங்களோ அதே மாதிரி இப்போ பிரியாணி மேன் அவர்களையும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்னன்னா இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இனி வர யூடியூபுக்குள்ளே வர நினைக்கிறவங்களும் சரி, யூடியூப் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் சரி, வாட்ஸ்அப் ஃபார்வர்டை பார்த்துட்டு வந்து வீடியோஸ் போடாதீங்க. நமக்கே வந்து ஓரளவுக்கு மெச்சூரிட்டி தெரியும் எது உண்மையான சோர்ஸு, எது வந்து ஃப்ராடு சோர்ஸுன்னு. உண்மையான சோர்ஸ் எடுத்துகிட்டு பேசினால் இங்கே யாரும் நம்மளுக்கு வந்து எந்த வழக்கும் வந்து கொடுக்க முடியாது, கொடுத்தாலும் செல்லாது. அது ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஆனால் இப்படி வாட்ஸ்அப் ஃபார்வர்டை பார்த்துக்கிட்டு அங்கங்கே உள்ள நியூஸ் பிட்ஸை பார்த்துட்டு வந்துக்கிட்டு வீடியோலாம் போட்டால் இந்த மாதிரி டிஃபமேஷன் கேஸ்லையோ வெவ்வேறு கேஸில் அவதூறு பேசினதாகவும் சொல்லி நம்ம உள்ளே போகிறதுக்கான வெகுவான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படித்தான் இப்போ பிரியாணி மேன் அவர்களும் வந்து உள்ளே போயிருக்கிறாரு. உடனே நிறைய பேர் வந்துருவாங்க, 200 ஓபி, திமுக கைக்கூலி, இர்ஃபானும் வந்து திமுக காரன், இந்த மாதிரிலாம் வந்து கட்டமிச்சிட்டு வந்துருவானுங்க. ஆக்சுவலி இங்கே நான் இர்ஃபானுக்கு முட்டு கொடுக்கவோ டெய்லர் அக்காவுக்கு முட்டு கொடுக்கவோ இங்கே நான் வரலை. இருக்கிற ஃபேக்டை பேச தான் வந்தேன், பேசிட்டேன். மேற்கொண்டு உள்ளதை வந்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இனி வரக்கூடிய யூடியூபர்ஸும் பார்த்து ரொம்ப சூதானமாக தெளிவாக பேசுங்க.